வணக்கம் நேயர்களே. புறநானூற்றின் 385வது பாடலான காவிரி அணையும் படப்பை என்கிற பாட்டை இப்போ நாம பார்க்க போறோம். இந்த பாட்ட பாடியவர் கல்லாடனார். பாடப்பட்டோன் அம்பர்கிழான் அருவந்தை. திணை பாடான் திணை. வெள்ளி தோன்ற புள்ளுக்குரல் இயம்ப. வெண்ணிலே வெள்ளி முளைத்து பறவைகள் ஒலி எழுப்பத் தொடங்குகின்ற. புலரி விடியல் பகடுபல வாழ்த்தி தன்கடைத் தோன்றினும் இலனே. புலர்காலை வேளையிலே அவன் வீட்டு வாயிலுக்கு கூட சென்று யான் அவனை வாழ்த்தவில்லை. பிறன்கடை அகன்கண் தடாரி பாடுகேட்டு. பிறர் வீட்டின் வாயிலிலே நின்று பாடிய என் கடாரிக் குரல் கேட்டு. அருளி வரன் யான் நீங்கள் வேண்டி. அருளோடு அவனே என்னை நாடி வந்தான். வந்து யான் வறுமையினின்றும் நீங்குதலை விரும்பி. என் அறை நிலந்தினச் சிதைந்த சிதார் களைந்து. மிகுதியாக சிதைந்து இருந்த என் கந்தல் ஆடையைக் களைந்து. வெளியது உடி. வெள்ளையாடை உடுப்பித்து. என் பசி களைந்தோனே. என் பசியையும் போக்கினான். காவிரி அணையும் தாழ்நீர் படப்பை. காவிரி பாயும் தாழ்ந்த நிலப்பாங்கிலுள்ள தோட்டங்களும். நெல்விடை கழனி அம்பர் கிழவோன். சென்னர் கழனிகளும் உடைய அம்பர் நகருக்கு உரியவனான. நல் அருவந்தே வாழியர். நல்ல அருவந்தே அவனே. புல்லிய வேங்கட விரல் வரைப்பட்ட. ஓங்கல் வானத்து உரையினும் பலவே. வேங்கடமலையிலே தங்கி வீழ்ந்த மழைத்துளியினும் விட பல ஆண்டுகள் அவன் வாழ்வானாக.